வெறித்தனமான கம்பேக். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அதிரடி கம்பேக் கொடுத்த ஹிட்மேன். ஆபத்தில் சிக்கிய சூரியகுமார் யாதவ். சின்ன பின்னமான இங்கிலாந்து அணி. அதாவது இந்திய டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக உள்ள ஹிட்மேன் என ரசிகர்களால் புகழப்படும் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை நோகடித்திருந்தார். அதனால் கடைசி டெஸ்டில் அவர் களம் காண விரும்பவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு அரை சதம் கூட இவரால் எடுக்க முடியவில்லை. இவர் ஆடிய 5 இன்னிங்ஸ்களில் 3 ரன்கள், 6 ரன்கள், 10 ரன்கள், 3 ரன்கள், 9 ரன்கள் என சொற்ப ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். அதன் பிறகு இப்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டத்தில் களமிறங்கிய இவர் 7 பந்துகளை மட்டுமே சந்தித்து 2 ரன் எடுத்து அவுட் ஆகினார். இருப்பினும் கட்டாக் மைதானத்தில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் பழைய ஃபார்முக்கு திரும்பிய ரோஹித் சர்மா 90 பந்துகளில் 119 ரன்கள் குவித்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சதம் அடித்திருந்த ரோஹித் சர்மா அதன் பின்பு தற்போதுதான் ஒருநாள் போட்டியில் சதம் அடித்துள்ளார். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு. டெஸ்ட் போட்டியில் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 103 ரன்கள் எடுத்திருந்தார். ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை தற்போது ஃபார்முக்கு திரும்பிய நிலையில் T20 கேப்டனாக உள்ள சூரியகுமார் யாதவின் நிலைமை பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இவர் இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஆட்டங்களில் மிக மோசமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினார். 5 ஆட்டங்களில் விளையாடிய இவர் முட்ட ரன்னு, 12 ரன்னு, 14 ரன்னு, திரும்பவும் முட்ட ரன்னு, 2 ரன்னுன்னு இப்படி சொற்ப ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். எந்த ஆட்டத்திலும் 7 பந்துகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்க கூட இவரால் முடியவில்லை. இதற்கு முன் இந்தியாவில் நடந்த வங்கதேசத்துக்கு எதிரான தொடரில் சூரியகுமார் யாதவ் 29 ரன்கள், 8 ரன்கள், 75 ரன்கள் சேர்த்திருந்தார். அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இவர் விளையாடிய 3 T20 போட்டிகளில் 21 ரன்கள், 4 ரன்கள், 1 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். இருப்பினும் வங்கதேசம், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடர்களை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிதான் கைப்பற்றி இருந்தது. சமீப காலமாக இந்திய கேப்டன்கள் சொதப்பினாலும் கூட T20 ஒருநாள் தொடர்களை பொறுத்தவரையில் மற்ற வீரர்கள் இந்திய அணியை கரை சேர்த்து விடுகின்றனர். மற்ற அணிகளில் கேப்டன்கள் அணியை தூக்கிவிட இந்திய அணியிலோ நிலைமை வேறாக உள்ளது. இத்தனைக்கும் மற்ற அணி கிரிக்கெட் வீரர்களை விட இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கும் புகழும் பணமும் பல மடங்கு அதிகம். இதை உணர்ந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா போல சூரியகுமார் யாதவும் மீண்டும் பழைய ஆட்டத்திறனுக்கு திரும்புவார் என்பதே இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் 3வது ஒருநாள் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா மீண்டும் அவரது முத்திரையை பதித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் கடைசி 6 பந்துகளில் 28 ரன்கள் தேவை என்ற சூழல் இருந்தபோது அதிரடியாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரோஹித் சர்மா. ஆகவே ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் தற்போது பழைய ஃபார்முக்கு முழுமையாக திரும்பிவிட்டார் என்பது இவரது இத்தகைய தொடர்ச்சியான அதிரடி மூலம் தெரிய வந்துவிட்டது. ஆக இந்த வரிசையில் சூரியகுமார் யாதவ் மட்டுமே தன்னுடைய பழைய ஃபார்முக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது.